Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. வணக்கம் geeks. Welcome to TechWise Tamil by Sonarina Tamil. நான் இன்னும் எதுக்கு பேக்ல ஒரு சவுண்ட் விட்டுட்டு இருக்க? இது நான் பேக்ல சவுண்ட் விடல. பின்னாடி எவனோ பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கான் அந்த சவுண்ட். பில்டிங் கட்டறானா? நானே இப்ப துக்கத்துல இருக்கேன். நீ சரி துக்கத்துல மீள்ற மாதிரி ஒரு நியூஸ். சூப்பர்ரா. iQOO 15ல வந்து 50MP 3x பெரிஸ்கோப்க்கு இருந்து திருப்பி வராங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல நியூஸ். நீ வேற நிறைய பேருக்கு தைரியம் வந்துருச்சான். OnePlus அடுத்த ஃபிளாக்ஷிப் வந்து 75,000 க்கு விக்கிற பிளான்ல இருக்காங்களாம். 75 ஆமா ஆமா. எல்லாம் ட்ரெண்டிஸ் தாயா. நாங்க ட்ரெண்ட உருவாக்குறோம் எல்லாத்துலயும். பிக்சல்லாம் வந்து பிக்சல் 10 பேஸ் வேரியன்ட் இருக்குல்ல, அதே வந்து 1.25 லட்சம் ரூபாய்க்கு விற்கலான்னு பாக்குறாங்களாம். ஆமா, ஏன்னா நல்ல கேமராலாம் கொடுக்குறேன், நான் ஏன்டா இவ்வளவு தூரம் கம்மி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா இந்த 3x பெரிஸ்கோப் வந்து நல்லா இருக்கும். அதனால இதெல்லாம் தான் பிளான்ல இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சரி, ஆனா கீழே கடைசியில எல்லாரும் போட்டிருப்பாங்க தெரியுமா, இந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இவ்வளோ பேட்டரி லைஃப் எப்படி அச்சீவ் ஆச்சுன்னா 50% வால்யூம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி கீழே போட்டால் ஸ்டார் போட்டு வச்சிருக்காங்க. நத்திங் ஃபோன் ப்ரைஸ் அனௌன்ஸ்ட் அப்படின்னு. அதாவது இந்த எரா வந்து ரெண்டா பிரியுதுன்னு சொல்லுவாங்க, பார்த்திருக்கியா? போஸ்ட் கோவிட், ப்ரீ அந்த மாதிரி. போஸ்ட் ஃபோன் 3 அப்படின்னு வந்து இப்போ ஒரு டெக்னாலஜி உலகமே மாற போகுதுங்க. இப்போ ஹாப்பி ஐடியா இப்போதான் முகத்துல ஒரு புலி வருது பாத்தீங்கன்னா. அது காரணம் என்னன்னா, இப்பதான் இங்க லைவா வந்து ஆர்டர் போட்டான் நத்திங் ஃபோன் 3. ப்ரீ ஆர்டரா? அந்த 1 இயர் இது அப்புறம் இயர்லாம் கிடைக்கும். நத்திங் இயர் எல்லாம் கிடைக்குது எனக்கு. எக்ஸ்டெண்டட் உங்களுக்கு ஓடிஏ வரும் பாருங்க. ஓடிபி வரும். ஓடிஏவா? அங்கதான் போயிட்டு வருவேன் சைக்கிளிங் போகும்போது. இப்போ ஓடிபி வரும். ஏன்னா சிவா வந்து எனக்கு இப்போ பர்த்டே முடிஞ்சது, இவருக்கு பர்த்டே முடிஞ்சது. ஜென்ரலா எப்படின்னா இவரோட பர்த்டேக்கு வந்து நிறைய பண்ணுவார், மக்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவார், ஷெல் அவுட் பண்ணுவாரு மணியை. இந்த வருஷம் வந்து எனக்கு இந்த 80,000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. சரி, ஓடிபி வந்தா நாங்க தான் வாங்குறேன். 90K இது வாங்கிட்டேன். ஃபைட்டல் தான் போறேன். ஆமா, டைரக்டா ஃபைட்டல் தான். எதுக்கு போகும்போது சாதாரணமா போறேன் அப்படின்னு எனக்கு வாங்கி கொடுத்துட்டேன். Thank you God. Thank you. சரி, இதுவே 8 Elite 2 அடுத்த ஜெனரேஷன் சிப் தான் இருக்கும். இது iQOO 15. ஆமா, பின்ன வருஷம் எண்ட்ல ரிலீஸ் ஆக போகுதுன்னா அடுத்த ஸ்னாப்டிராகன் ஃபிளாக்ஷிப் தான் வரும். ஆமா, 8s Gen 4ல வராதா? 8s Gen 4லாம் வாய்ப்பே கிடையாது. இவங்கள ஃபிளாக்ஷிப்ன்றேன், உங்களுக்கு தான் வந்து அது ஃபிளாக்ஷிப். எல்லாருக்கும் ஒரு ஃபிளாக்ஷிப்னா உங்களுக்கு ஒரு தனி ஃபிளாக்ஷிப். ஜாலி. இப்படி ஆகிட்டேனா எங்க நிலைமை உருப்புடுவியா நீ? சரி, இது விலை வந்து 60,000 ரூபா அந்த மாதிரி இருக்குன்னு தான் எதிர்பார்க்கலாம். 8 Elite 2 வச்சு 8 Elite 2 வச்சு 60,000 ரூபாய் தானா? ஆமா, போன வாட்டி 53,000 ரூபாய் இருந்தது. இப்போ லண்டன் இப்போ ஃப்ளைட் எல்லாம் அங்கே இங்கே தரையிறங்கிக்கிட்டு இருக்கு, வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சும்மா சென்னையில் உட்காந்துருக்கேன். இல்லைன்னா இத்தனை நேரத்துக்கு லண்டன் போய் அந்த நாயோட கழுத்தை அறுத்துருப்பேன். அவன் ஒருத்தன் அறுக்க போறான், நீ வந்து மாட்ட போற. அது தவிர LTPO தெரியுதா? LTPO அதுல நேரோ பெசல் தவிர இந்த வாட்டி வந்து ஆன்டி ஃபிங்கர் அந்த கிளார் ஆன்டி அங்கிள் எல்லாரும் வருவாங்க. AR ஆன்டி கிளார் ஃபில்ம் அது வந்து இருக்க போகுதான். ஸோ சாம்சங் மாதிரியா என்னன்னு தெரியல. AR ஆன்டி கிளார் ஃபில்ம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் இருக்கிறதுலேயே வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட்ல இந்த டிஸ்பிளே தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஃபிளாக்ஷிப்பில் செம்ம காஸ்ட்லியான டிஸ்பிளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ட்டு இந்த ரூமர் இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பெஸ்ட் 2K டிஸ்பிளேவா இருக்கும். இந்த 6.85 6.83லேருந்து 8.5க்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 6.85 இன்ச்சு 2K சாம்சங் LTPO ஸ்க்ரீன் வந்து பெஸ்ட்டான LTPO ஸ்க்ரீனாக கஸ்டம் சாம்சங் கிட்டேருந்து வந்து கஸ்டம் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்ட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, சூப்பர். ஸோ நிறைய வருஷம் வந்து BOE ஸ்க்ரீன்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து திருப்பியும் சாம்சங் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டாங்க. சாம்சங் ஸ்க்ரீன் BOEயும் மொக்கன் கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே இவங்க எப்படி டியூன் பண்ணுறாங்கிறது தான். ஓகே, சரி. கமெண்ட்டு கமெண்டா எப்படி தேடுறான் பாருங்க, கமெண்டான்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். சரி, ஃபர்ஸ்ட் கமெண்ட்டு கிஷோர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ் ரெனோ 14 குட் சாய்ஸ் ப்ரோ, ஜஸ்ட் ஃபார் கேஷுவல் யூசேஜ், நாட் ஃபார் கேமிங். Looking for smooth lag free UI and good camera and battery under 35K. under 35K அப்படின்ட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து இது முடிஞ்சிருச்சு. இல்லங்க, இதுதாங்க அது நல்ல ஃபோனு, ஆக்சுவலாக சூப்பர் ஃபோன். கேமிங் வேணாம், அது ஒன்று தான். அது மட்டும் ஒரு இது. ஆனால் கேமரா ஓகே,
அப்புறம் பில்டு குவாலிட்டி ஓகே, குவாலிட்டி மேசிவா இருக்கு. பில்டு குவாலிட்டி, கேமரா, டிஸ்ப்ளே இதெல்லாம் வந்து சின்ன ஃபோன் ஓகே. இதுவே பில்டு குவாலிட்டி சூப்பரா இருக்கு. பேட்டரி எவ்வளோ? இதுல 6000. இதுல 7000 இல்ல, இதுல 6000மே 6000 மாதிரி இல்லன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓ கேவலமா இருக்குன்றீங்க. அந்த 8350 இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும். இது போய் ஆப்டிமைசேஷன் வந்து கரெக்ட் தான், இன்னும் பெட்டரா இருக்கிறதுக்கு. இப்போ எனக்கு கூட ஒரு சில டேட்டா தெரியணும்டா. என்ன மாதிரினா நாளைக்கு வந்து எப்படியும் பாட்காஸ்ட் வந்து அநேகமாக இந்த ஃபோனோட கேமரா பற்றி இருக்கலாமா வச்சா, அதிகபட்சம் அதான் இருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன Xiaomi 15 Ultra இல்லாட்டி 15 சீரிஸ் பற்றி இருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன தெரியணும்னா நிறையா ட்ராபேக்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியணும். எந்த மாதிரினா இப்போ எனக்கு ஆல்ரெடி நான் என்ன சொல்லுவேன்னா டபுள் டாப் டு ஸ்லீப் எங்கய்யா எத்தனை வருஷம் எனக்கு இருக்குல்ல, அதில் இருக்கு வச்சா. Xiaomiயில் வந்து இல்லை, டபுள் டாப் டு ஸ்லீப் இல்லை. அப்புறம் நிறைய அந்த சர்ச், இது வந்து யூனிவர்சல் சர்ச்சா எந்த அளவுக்கு இருக்கு, சரி இதெல்லாம் கூட சப்ஜெக்டிவ், அது கூட போயிட்டு போகுது. அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று கொடுத்துருக்கீங்க, அதை டிசேபிள் பண்ணாதான் ஃபோன் பேட்டரி நிற்கிது. இது என்ன கதை? ஸோ அதையும் அவங்க வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஆன்ல இருக்கும் வச்சா. ஆனால் இதில் இன்னொரு கூத்து என்னன்னா 15 சீரீஸ்லாம் எனேபிள் பண்ணால் வருத்தமே படாது, அப்படியே எனேபிள் ஆகிக்கும். இதுவே 14 சீரிஸ் 13 சீரிஸ்ல எனேபிள் பண்ணா பேட்டரி வந்து போகும், பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும், ஃபோன் ஹீட் ஆகும்னு வரும். சரியா? அப்போ இதெல்லாம் இருக்கு, எதுக்கு இருக்கு? அப்போ ஸ்டேபிளா இல்லாட்டி அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல சரியா யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த யூஐ ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா அண்டர் 20K ஃபோன்ல தூக்கிடுறீங்க. சரி இதுக்கு முன்னாடி கலர் வைஸ்ல தூக்குனாங்க, கரெக்ட், எல்லாரும் ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா நீயும் அதே தான் பண்ணுவேன் அப்படின்னா என்ன வித்தியாசம்? ஸோ இந்த மாதிரி ஒரு சில குறைகள் இருக்கு. அதை தவிர ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டில் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் தயவு செய்து சொல்லுங்கள். சொல்ல போனால் இப்போ ரீசெண்டாக ஒரு சிலர் வந்து பேட்டரி லைஃப் ரிலேட்டடாக சொல்லியிருந்தாங்க. ஸோ யாராவது Xiaomi ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அதுலேயும் வந்து இப்போ போக்கோ, Xiaomi, ரெட்மி யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 20,000, 30,000, 40,000, 50,000 எந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணாலும் அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சருங்கிறத மட்டும் தூக்கி விட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துருது. அப்புறம் Xiaomi க்ளவுடுன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, மீ க்ளவுடு, எப்படின்னா iCloud மாதிரி, அது சிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். லொக்கேஷன், டிவைஸ் லொக்கேஷன், அது இதுன்னு சிங்க் பண்ணும் உங்களுக்கு. நீங்கள் மீ அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணால் தான் நல்லா பண்ணும். மீ அக்கௌண்ட் லாகின் பண்ணா, ஏன்னா ஒன்றில் வச்சா இப்போ தீம்லாம் வைக்கணும்னு நினச்சாலே ஆட்டோமேட்டிக்காக மீ அக்கௌண்ட் லாகின் பண்ணுற மாதிரி ஆகிடும் வச்சா. உள்ளே போனதுமே ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் இதெல்லாம் டிசேபிள் பண்ணால் இது எவ்வளோ வெக்கமான விஷயம்னா, மீ க்ளவுட் சிங்கை டிசேபிள் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். இப்போ ஐஃபோன் வாங்கினா எல்லாரும் iCloud சிங்க் என்ன ஆன் வச்சிருக்க போகிறோம், அந்த மாதிரி அது ஓகே. ஆனால் இந்த அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சரை டிசேபிள் பண்ணால் ஃபோன் நல்லா இருக்கு, பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. சொல்லப்போனால் இப்போ இந்த ஃபோன் வந்து அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சரோட நான் யூஸ் பண்ணுற இப்போ ஒரு செட் ஆஃப் டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னா 4.5 மணி நேரம் SOT வருதுன்னு வைப்போம். இப்போ அதே அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணால் எனக்கு 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் வருதுன்னு என்ன கதை? இது எனக்கு புரியல. ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் வித்தியாசம், 3/4 மணி நேரம் வந்ததுன்னா பரவாயில்ல. அநியாயத்துக்கு பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆகுது 5Gலேயே யூஸ் பண்ணாலும். ஸோ அப்போது ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் தயவுசெய்து சொல்லுங்கள், நம்ம என்னென்னு பார்ப்போம். லீ ஜூன் வந்து பார்க்க போகிறாங்க. லீ ஜூன்லாம் இல்லை, இந்தியாவில் அங்கெல்லாம் தான் இருக்குது எல்லாம். நான் அங்கே போனேன்னா வாயை உடச்சு அனுப்புகிறவர். அந்த ஊரில் எல்லாமே நல்லா இருக்குது. அங்கே 2.0.230 போயிடுச்சு பில்டு. நம்ம ஊரில் இப்போ தான் 103 எனக்கு கொடுத்துருக்காங்க. 108க்கு கால் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பாதி நேரம், எமர்ஜென்சின்னு. மொக்கையாக பண்ணி வச்சுருக்கானுங்க. Xiaomi 15க்கு 109 பில்டு, ஜூன் செக்யூரிட்டி பேட்ச். Xiaomi 15 Ultraல மே செக்யூரிட்டி பேட்ச், பழசை மறக்காதீங்க அப்படின்னு சொல்லி பழைய பில்டுலேயே கிடக்குது. இதெல்லாம் என்ன சொல்றது, காஸ்ட்லியான ஃபோன் இல்லையா, கேமராலாம் நிறைய எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, டெவலப்மெண்ட். நான் அதான் சொல்றேன், இன்னைக்கும் நான் சொல்றேன், என்னைக்கும் சொல்லுவேன். இந்த ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கிடைச்சா உள்ள போய் முதல்ல ஐ வில் சாக் த டீம், அவ்வளவுதான். டெவலப்பர் டீம். ஆமா, வெளில போகடா, முதல்ல வெளில போயிட்டு அயோக்கிய ராஸ்கல்களா அந்த இதுல உன் பேச்சை கேட்டு வச்ச மத்தியா கூலி மிச்சமாகும், அந்த மாதிரி தான் இருக்கு நிஜமா இந்த டீம். செம்ம டார்ச்சரா இருக்கு. நீ யாரை கேட்டாலும் அவங்களே சாட் ஜிபிடில போட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹைப்பர் வாய்ஸ்ல. தெரியலடா. இப்போ எந்த ஃபோன் பார்த்தாலும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் புதுசா வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஒரு 4-5 மாசம் கழிச்சு சரி ஓகே நான் யூஸ் பண்றேன், நான் யூஸ் பண்றதுக்கான கேட்ச் வந்து லோட் ஆகுது, அதனால ஸ்லோ ஆகுது, இப்படி ஏதாவது ஒரு சில ரீசன்ஸ் இருக்கும்போது அது கூட பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ண மாட்டேனே. ஏன்னா இப்போ 8400 Ultra இல்லாட்டி வந்து 8s Gen 4 அப்புறம் 8 Elite இந்த மாதிரி ப்ராசஸர் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமா பேச முடியுமான்னு தான் இருக்கு. ஆனாலும் ஆகுதுன்னா அப்போ வந்து அந்த டீம் என்னதான் பண்றீங்க, நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்க. ChatGPT Pro வெர்ஷன் வாங்குங்க ப்ரோ. சரியா கோட் பண்ண முடியல, இல்லாட்டி கோடுக்கான ஏ இருக்கு கோட்ஸ் மட்டும் ரன் பண்றதுக்கு இருக்கு. ஜெமினில வந்துருச்சு, எல்லாத்துலயும் வந்துருச்சு. ப்ரோனா உங்களுக்கு இன்னும் நல்லா கிடைக்கும்ல. ஜெமினி அட்வான்ஸ்க்கு ஒரு பிக்சல் ஃபோன் வாங்கிக்கோங்க. Xiaomi டீம்ல பிக்சல் ஃபோன் ஒன்னு வாங்கிருங்க, அட்வான்ஸ்டு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். ஒரு ப்ரோ எக்ஸல் வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்க. ஹைப்ரோ எஸ் டெவலப் பண்ணது காரணம் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு இப்படி பின்னாடி திரும்பி ப்ரோ 9 எக்ஸல் காட்டுவாங்க. 9 ப்ரோ எக்ஸல் வாங்கணும், ஹைப்ரோ எக்ஸல் ப்ரோ 9 ப்ரோ வாங்கணும், அப்படி பின்னாடி இந்த பிரகாஷ் ராஜா காட்டுவாங்கல்ல திருவிளையாடல, அந்த மாதிரி இப்படி காமிச்சு இவரால தான் ஹைப்ரோ எஸ்ஸே சரியாச்சு அப்படின்னு.
அப்படிதான்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் சைனால மட்டும் வேற மாதிரி இருக்கு. சைனீஸ் யூசர் என்னடான்னா அவங்களோட இன்டர் கனெக்டிவிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கு, யூஐ நல்லா இருக்கு, எல்லாத்துலயும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அங்க எந்த அளவுக்கு நான் பார்த்தேன்னா இன்டர் கனெக்டிவிட்டியில ஒரு ஐகான் மாதிரி ஒன்று வருது, அதை கிளிக் பண்ணா அதாவது எக்கோ சிஸ்டம் மாதிரி இந்த இடத்துல கீழே இருக்கும்னு வச்சுக்கேன். இங்க நம்ம ஊர்ல வந்து அதே மாதிரி ஒன்று இருக்கு, ஆனா அதுல இருக்கிற ஆக்சசரி அந்த மீ ஹோம்ல இருக்கிறது தான் வந்து அதுல வருது. அவங்களுக்கு என்னடான்னா பட்டை பிடிச்சி இப்படி இழுத்து இப்படி போடுறானுங்க. இப்போ மீ ஸ்கூட்டரே வச்சிருக்காங்கன்னு வை, அதுல ப்ளூடூத் இருக்குன்னு வச்சுக்க, இங்க இருந்து பிடிச்சி ஸ்கூட்டருக்கு போடுறான், ஸ்கூட்டர்ல இருந்து பிடிச்சி கார்ல போறான், என்னது பட்டை பிடிச்சி இழுத்து இழுத்து இப்படி போட்டு விளையாடுவாங்க, அந்த பட் அங்கெல்லாம் பேர் ஆயிடும் டப்பு டப்பு. காதுல இப்ப பட் இருக்குடா, ஒரு டேப் அங்க இருக்கு, மீ வாட்ச் ஒன்னு இருக்கு, மீ போன் ஒன்னு இருக்கு, மீ பேட் ஒன்னு இருக்குன்னு வையேன். பேட்ல இருந்து இழுத்து இப்படி போன்ல விட்டேன்னா போனுக்கு போயிடுது, போன்ல இருந்து எடுத்து வேற ஏதாவது ஒரு ஆக்சசரிக்கு விட்டுனா அங்க போயிடுது, உடனே காதுல உனக்கு அப்படி லைவாவே ஃபீல் ஆகும், அதுல இருக்கிறது அப்படியே நீ ப்ளே பண்ணி கண்டு பண்ணலாம். நம்மள வந்து துச்சமா எண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களே, வேற ஒண்ணும் இல்லை. அங்க ஹார்மோனி ஓஎஸ் பார்த்துட்டு அதுக்கு நிகரா பண்ற மாதிரி ஒர்க் பண்றாங்க. இங்க எதை பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல, அதான் எடுக்கிட்டு இருக்கேன். இங்க பார்க்க வேண்டியதை பார்த்தா நல்லா இருக்க போகுது, கண்ட கர்மத்தை பார்த்து பண்ண அப்படிதாங்க நடக்கும். என்னத்த சொல்லனே தெரியல, நிஜமா இப்படிதாங்க இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்கலான்னு பார்த்தேன். நம்ம என்னன்னு பார்ப்போம். அடுத்த நியூஸ், விவோ X200 FE ஜூலை 14ஆம் தேதி லான்ச் ஆகுது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்த நியூஸ் வச்சா அடுத்த நியூஸ் விவோ X Fold 5 அதே ஜூலை 14ஆம் தேதி லான்ச் ஆகுது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது வேணா ஓகே, கியூரியஸா இருக்கு. ஏன்னா X200 FE பிடிக்கலன்னு இல்லை, நல்லா இருக்கு. 9300+ பார்க்கும்போது தான் பயமா இருக்கு, கிளம்புறப்ப மலேசியாலாம் லான்ச் ஆயிருக்கு. 16 மட்டும் தான் ஒரே மாடல். 16 ஆனா யாராவது ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்களா எப்படி இருக்குன்னு, ஒப்பீனியன் ஏதாவது? சைனால நல்லா இருக்குன்ட்டு அவங்க வெர்ஷன், அதுல ஜெய்ஸ் ஆப்டிக்ஸ் மட்டும் இருக்காது, மத்த எல்லாம். ஆனா 9300+ தான். ஆனா பாசிட்டிவா தான் இருக்குங்க. அதான் தெரியல, நம்ம ஊர் மாதிரி வெயில் அடிக்கல போல. அதான் தெரியல, நாங்க சொல்லியிருந்தோம் என்னடா அது சைனால மட்டும் நல்லா இருக்குன்றாங்க, இதே குளோபல்ல லான்ச் பண்ணா திட்டுறாங்க. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. கலர்ஸ் அன்னைக்கு சொல்லியிருந்தோம்ல, 2 கலர் தான் போட்டிருக்காங்கன்னு. இப்போ வந்து ப்ளூ கலரும் வந்து சேர்த்துருக்காங்க, ஃப்ராஸ்ட் ப்ளூவும் வரும்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த பிங்க் கலர் வந்து பரவாயில்ல. இதான் அந்த அலர்ட் பட்டனா பாருங்க, அதை ஒரு பட்டன் ஒன்று வச்சுட்டாங்க. எல்லாரும் வந்து இந்த இதில் ஃபோல்டில் வந்து பட்டன் இருக்கு. OnePlus ஸ்லைடர் தூக்கிட்டு பட்டன் வச்சான். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஷார்ட்கட் பட்டன். ஓகே, இதுதான் நம்ம அன்னைக்கே பார்த்தோமே. அதான் சிவா பார்க்கல, இப்போதான் பார்த்துருக்காரு. ஓ அன்னைக்கு லீக், இப்போ வந்து லீக் இல்ல, அப்ப டீசர் போட்டுருந்தாங்க. இப்போ வந்து 14th வந்து இதான் அப்படின்னு கன்ஃபார்ம். இதான் எப்பயும் நியூஸ்ல இருக்கு. நீங்க மட்டும் தான் நியூஸ்ல இருப்பீங்களா? நீங்க வருஷம் ஃபுல்லா இனிமே நியூஸ் தான், வெயிட் பண்ணிக்கிட்டே இரு. ஃபோன் வரைக்கும் நியூஸ் தான், அதுவும் நல்ல நியூஸ் கிடையாது. அதான் சொல்லியாச்சு இல்ல, கெட்ட நியூஸோ நல்ல நியூஸோ நியூஸ் இருந்தா போதும், எல்லாத்துலயும் நாங்க இருப்போம். இல்ல ஃபோன் 4 வரதுக்கு அடுத்து ஒரு 821 நாள் ஆகும். இதுக்கே 2 வருஷம் எடுத்து இந்த மாஸ்டர் பீஸை கொடுத்துருக்காங்க. அது ஒரு 3 வருஷம் முன்னாடியே லாக் பண்ணிருப்பாங்க, தெரியாது. 3 இயர்ஸ் முன்னாடி லாக் பண்ணிட்டாங்க. 5 இயர்ஸ் முன்னாடியே லாக். ஆக்சுவலா இங்க ஃபோன் 3 ரிலீஸ் ஆகும்போது அங்க டிசைன் வந்து ஃபோன் 4க்கு ஃப்ரீஸ் பண்ணி செக் பண்ணாங்க. போய் ஆரம்பிச்சு. கூகுள் ஃபாஸ்டா இருக்காங்க. கூகுள் பீட்டில் லேண்ட்லைன் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தது. பீட்டில் லேண்ட்லைன் இருக்கும் தெரியுமா, பழசு, அந்த மாதிரி இருந்தது பீட்டில் லேண்ட்லைன் மாதிரி. சரி, அடுத்த கமெண்ட். அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா, சரவணன் Weekends, you are now looking to buy mobile for best camera and good processor. Budget is up to 50k. Currently, I am having Realme X50 Pro. I want to test my camera performance from my current mobile. Lot of confusion now. Realme GT7 or iQOO 12 or OnePlus 12 or Oppo Reno 14. In between these mobiles, Reno 14 Pro. Not interested for gaming. So please suggest in this. Give me some good option instead of this. Planning to buy in Amazon Flipkart sale. ஃபெஸ்டிவல் டேஸ்னா இப்போ தீபாவளி சேல் தானே? இல்ல இப்போ ஏதோ போகுது இல்ல, இந்த 12-14 தேதி வரைக்கும் போகுது இல்ல. அமேசான் வெறும் அமேசான் ஃபிளிப்கார்ட்லயும் சேல் போட்டுருக்காங்க. அது ஆமா, அங்கேயும் வருது. அங்கேயும் ஏதோ வரும், கோல்ட் சேல் மாதிரி ஏதோ ஒன்று வரும். iQOO 12 தான். ரெண்டுமே வந்து ஆக்சுவலா அமேசான்ல அஃபிஷியலா அவைலபிள் இல்லை. அதான் கேட்குறாரு, iQOO 12 OnePlus 12ன்னு. அப்படியா? ஏன் ஒரு 16/512 OnePlus 12 அதெல்லாம் சொல்ல மாட்டேன். OnePlus 12 நல்லா இருக்கு, அதோட கேமரா இது நல்லா இருக்குல்ல, அதனால தான். இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு வீட்டில் இருக்க கார் எதாவது எக்ஸ்சேஞ்ச் போட்டு OnePlus வச்சு நத்திங் ஃபோன் 3 வாங்கலாம்ல. அதுவும் பண்ணலாம். ஆனால் இவர் அது கொடுக்கலையே. அவர் தான் வேற ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க, நிறைய நல்ல ஆப்ஷன். அப்படின்னா பட்ஜெட் ஆப்ஷன் அப்படின்னா நத்திங் 3 போகலாம் ப்ரோ, ஃபோன் 3 போகலாம். இதை மட்டும் கட் பண்ணி எல்லாரும் என்ன பண்ணுவீங்களா, இன்னைக்கு ட்விட்டரில் போடுவீங்களா, நத்திங் ஃபோன் 3 போகலாம் அப்படின்னு சொன்னதை மட்டும் கட் பண்ணி பட்ஜெட் ஆப்ஷனில் அதையும் சேர்த்துக்கங்க. அதான் பட்ஜெட்டில் வித்தனால நத்திங் ஃபோன் 3 போகலாம். பட்ஜெட் ஆப்ஷன் கன்சிடர் பண்ணீங்கன்னா நத்திங் ஃபோன் 3 இஸ் பெஸ்ட் சாய்ஸ். ஓகே சரி, அப்போ இதில் வந்து iQOO 12 தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆமாம், அடுத்து OnePlus 12.
ஓகே. GT7 இது வரைக்கும் தெரில, இப்படி கேமரா நல்லா இருக்குது. GT7 தெரில வட்சா. இன்னொரு டவுட் இருக்குடா. GT7 அது மட்டும் இல்லை, அதுதான் ப்ராசரே இப்போ டிமென்சிட்டி ஆகி போச்சு. இந்த iQOO 12 OnePlus 12 ஒரு பக்கம் இருக்கும்போது கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணால் OnePlus 13s வேறு வருது இல்லை 8 லிட்டரோட 50,000க்கு. அதையும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதில் டெலிஃபோட்டோ இருக்கும், அதில் இருக்காது, அது மட்டும்தான். மீ 15 மீ 15 57 58 கிடைக்கும். அதோட இது வந்து பாரு 50,000க்கே கிடச்சிருது இல்லை 8 லிட்டரோட குட்டியா இருக்கும். ஆனால் கேமரா 2 கேமரா தான் இருக்குது, அல்ட்ரா வைடில். இந்த மாதிரி டெலிஃபோட்டோ கொஞ்சம் பெட்டர். நீங்கள் கேமரா ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா தான் பிரச்சனை. அதான் கேமரா மெயினாக கேமரா அண்ட் ப்ராசஸர் தான் கேட்டுருக்கேன். கேமரா அப்போ வந்து iQOO 12 தான். iQOO 12 என்ஜாய், ஜாலியாக இருக்கேன். ஓகே, அடுத்தது ஹானர் X9C ஜூலை 7ஆம் தேதி லான்ச் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மச்சா எல்லாரும் ஹானர் விட்டு போயிட்டாங்க. இப்போ யாருக்கா அவங்க வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க? யாரு லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றதே வந்து இங்க ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. யார் வர போறா? சைனா டேரக்டா வந்து பண்ணிட்டு போயிடுவாங்களா? அதான் தெரியல. சைனாக்காரன் டேரக்டா வரும், அது ஒரு நியூஸ் இருக்கு. ஆனா இப்போ அது இன்னொரு நியூஸ் இருக்கு. அது என்னது? அது ரூமர் போயிட்டு இருக்கு. சைனா டேரக்டா சைனாவே வந்து ஹானர் இந்தியா இது பண்ணி லான்ச் பண்ண போகுது. சைனா ஹானரே வந்து டேரக்டா போகுதுன்னு ஒரு ரூமர். அப்ப நமக்கு சர்வீஸ்லாம் சைனால பண்ணுவோமோ? இல்ல சர்வீஸ்லாம் இங்கே தான் இருக்கும். மெயினா அந்த சிஇஓ மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பொறுப்புல இருக்கிறது வந்து இந்தியாக்காரங்க இருக்க மாட்டாங்க, சைனா. ஓ, ஏஐ டூல் இருக்கறனாலயா அவர் வந்து அப்படினார்னா ஆட்டோமேட்டிக்கா அதே சொல்லுவாங்க. வணக்கம் மக்களே, இந்தியாக்காரங்க தான் லான்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு இவர் தான் பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் பேர் என்ன? சிபி காந்தல்வாலா, அவர் தான் வந்து இருக்காரு. ஆல்ரெடி கந்தலானது பார்த்தா இந்த PSAVன்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அதுதான் இன்னும் இருக்கு, ஹானரோட பிராண்ட் பார்ட்னர் அப்படின்ட்டு. அந்த கம்பெனி தான் இப்போ ஹானர் இந்தியான்னு பேர்ல வந்து இருக்கு அப்படின்னு போட்டு. ப்ரோ, இந்த மொபைல்லாம் வாங்குனீங்கன்னா நிஜமாவே இவ்வளவு மினிமல் பெசலா இருக்கு. 8256. ஆமா ஆமா, இவ்வளவு மினிமல் பெசலா அப்படிதான் ஸ்கிரீன்ல இதுல இருக்கு. இது 20K பட்ஜெட்ல ஒரு ஃபோன் ஆச்சு. ஆமா, ஏன்னா இந்தியாவுக்கு போன வாட்டிலாம் கொஞ்சம் 12GB மாடலா இருந்துச்சு போல் இருக்கு. குளோபல்லே 12GB மாடல் இருக்கு. இப்போ வந்து 8256 தான் வந்து ஒரே மாடல் தான் லான்ச் ஆகும் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சைனால ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண மாதிரி இருக்கு. இல்ல போன வருஷம் வந்து மத்த மார்க்கெட்ஸ்ல வந்து லான்ச் ஆயிருக்கு. அது இப்போ இங்க லான்ச் பண்ணாங்க. இங்க வந்து அதான் 6 Gen 1 வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. 6 Gen 1 இப்படியும் ஓட போறது இல்ல. பரவாயில்ல, சரி, அது ஏதோ ஓடிட்டு போகுது, பார்த்துக்கலாம், வரட்டும். இந்த தடவை ஏதோ வாட்டர் மில்லானோ இல்லை பாறையோ பொழப்போம். அதான் குஷன் வச்சிருக்காங்க. அடுத்து பாலாஜி, ஹாய் சிவா அண்ட் வட்சன் ப்ரோ, கேன் யூ ப்ளீஸ் சஜஸ்ட் a good TWS bar overhead headphones for attending Zoom calls, listening good amount of music, podcast listening, budget 2K என்ன? போல்ட்ல ஒன்று பார்த்தேன் நேற்று யாரோ கேட்டிருந்தாங்க, நான் தேடிட்டு இருந்தேன். ஓவர் ஹெட் 2000க்கு இருந்தது போல்ட்டில். அதுக்கு ரேட்டிங்ஸும் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த இது நாய்ஸ்ல ஒன்று இருக்கு, அது விலை அதிகமா? எது வச்சா ஓவர் ஹெட்டா? 4000 அது. இப்போ வேற டேய் போட. ஐயோ, ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரெக்கமெண்ட் பண்ணாதீங்கன்னு. வர ஆஃப் பண்ணவே முடியாதா? நாய்ஸில் ஒன்று பார்த்தேன், அது கொஞ்சம் இந்த பாஸ் வேவா, அதுக்கு அந்த காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். 5000 ரூபாய். போல்ட்டில் வந்து போல்ட் 2000 ரூபாய்க்கு ஒன்று இருக்கு. போல்ட் Q அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை தவிர வந்து ஹேமரில் ஒன்று இருக்கு. ஆனால் போல்ட் வந்து ஹேமர் தான், ஹேமர் நல்ல கம்பெனிட்டு தான் அந்த ஷார்க் டேங்க்லையும் அக்வயர் பண்ணுவான் போட். போல்ட் Q வந்து ஓகே, அதுக்கு தான் ரேட்டிங் அதிகமாக இருக்கு வச்சா. ஆனால் ஷார்க் டேங்க்லாம் பார்க்குறீங்களா நீங்கள்? இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்துக்கிட்டு இருக்காயா எங்க ஆளு? ஆமாடா, கம்பெனி அக்வயர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். போட்லயே நிறைய இருக்கு. போட் இருக்கு, ஆனா இந்த மாதிரி இல்லையே வச்சா. இந்த அளவுக்கு கம்ஃபர்டபிள் குஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஓ, அதான் போல்ட். போட் பாரு குட்டியா தான் இருக்கு. இந்த பாரு ரவுண்டா குட்டியா. போட் ராக்கர்ஸ் 44 பெருசு இல்லையா? சோனினா எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணா 4200 ரூபாய். 2K ல கேக்குறாரு. அதான் சவுண்ட் கோர். உங்களுக்கு 2K பட்ஜெட்ல வந்து இந்த குஷனிங்லாம் அப்பப்போ மாத்துற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்வெட் ஆச்சுன்னா இதாச்சுன்னா இந்த அளவுக்கு இது 10000 ரூபாய் கிரஷர் இவோ. எப்போவா? செம்ம. தேர்ட் இது செகண்ட் ரெண்டாவது இருக்கு. செகண்ட் ஜெனரேஷன் வந்து ஒரு 17 அந்த மாதிரி வரும். ஓ மை காட், 5000 குள்ள கிடைக்காதா? அதை வேற நேத்து பார்த்தேன், ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க. நத்திங்கோட ஹெட்ஃபோன்ஸ் ஒன் ரிவ்யூ அப்படின்னு. இந்த மாதிரி கம்பேர் டு ஆமா சோனியவே பீட் பண்ணி போட்டுருப்பாங்களே அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே ஜோக்ஸ் அப்பார்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ரிவ்யூ அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன போட்டிருந்தான்னா, இது பேஸ் வந்து மட்டியாக இருக்குது, டீப் பேஸு கிடையாது. ஸோ பேஸ் லவர்ஸ் இருந்தீங்கன்னா இது வாங்க வேணாம்.
நோ வே. அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க சொல்ல, அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு. நான் ஈக்குவலைசர் கொடுத்து ஒரு பேட்ச்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்து நான் வந்து இப்போ நத்திங் மேல கோவமா இருக்கேன், அதனால நான் இப்போ சப்போர்ட் பண்ண மாட்டேன். சரி இப்போ நத்திங் பேச்சு கா சரி. டிடபிள்யூஎஸ் ஃபோன் விட்டாதான் நத்திங் மேல படம். டிடபிள்யூஎஸ்னா இது சொல்லலாமா? OnePlusல பட்ஸ் 3 சி நார்டு பட்ஸ் 3 நார்டு பட்ஸ் அது 2000 ரூபாய் பக்கத்துல இருக்கும், அது வாங்கலாம். ஓகே. CMF இருக்கு. பேட்டரி CMFல எங்க அந்த பேட்டரினா இது பாரு டூ ஏ தான் இப்போ 2200 ரூபாய்க்கு வந்திருக்கு. அது 2 வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனா பேட்டரி லைஃப் தானே பயமா இருக்கு. இப்போ நத்திங் ஹெட்ஃபோன்ஸ் அது தேடாதீங்க, ஃப்ளிப்கார்ட்ல தேடுங்க. இல்ல நத்திங் ஹெட்ஃபோன்ஸ் ஒன்னே வந்து பேட்டரி எந்த அளவுக்கு தாங்கும்னு தெரியலையே வருஷ அளவுக்கு. இவங்க வந்து கிளைம் பண்றது ஓகே 1000 mAh மேல இருக்கு, 80 hours இருக்கிறதுல நாங்க தான் வந்து வேற லெவல் மாஸ் போடு. இந்த மாதிரி தான் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். அடுத்து பெபிள் ஹாலோ ஸ்மார்ட் ரிங். யார் அது? இது யாரு? பெபிள், இந்த பழைய பெபிள் லோகோ மாதிரி இருக்கு. அப்போ பழைய பெபிள் தான் திரும்ப வருதுன்னாங்க. ஆனா அது வாட்ச்ல வருதுன்னாங்க. இது இல்லையே. இல்ல பெபிள்னு ஒன்னு இருக்கு. கரெக்ட், இந்தியால ஒன்னு இருக்கு பெபிள்னு. அப்படியா? ஆமா, அந்த பெபிளுக்கும் இந்த பெபிளுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வேற பெபிள். இதில் பாரு குட்டிஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க, ஸ்க்ரீன்லாம் இருக்கு. இதில் பாருங்க ஹார்ட் ரேட் இதெல்லாம் காட்டுது. இதெல்லாம் வச்சு விலையை பார்த்தியா? ஆக்சுவலி 8000மா, இவங்க 4000 ரூபாய்க்கு தரோன்றாங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? கண்டிப்பா சைனால இருந்து எங்கேயோ எடுத்து போட்டாங்க. சைனா, ஆப்வியஸ்லி சைனா தான். வெயிட் 190 கிராம்ஸா? அதான் 190 கிராம்ஸா? ஒரு ஃபோன் லெவல் விரல் ஃப்ராக்சர் ஆயிருமா? அந்த விரல் மட்டும் இப்படி இருக்கும் எப்பயுமே. அதேதான் மொத்த அமேசான்ல தான் போட்டிருப்போம். அமேசான்ல இருக்கு, இல்ல பெபிள் வெப்சைட்ல இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் பாரு, அதில் வெயிட் என்ன போட்டிருக்குன்னு பாரு. வெயிட்டே போட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் சம்மரில் வச்சா 190 கிராம்ஸ். ஆனால் இது அந்த கெஸ்டர் கண்ட்ரோல் அதெல்லாம் இதில் போட்டிருக்கான். கெஸ்டர் கண்ட்ரோல் இருக்கான், அப்புறமா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பில்டு இருக்குது, அப்புறம் அட்வான்ஸ்டு ஃபிட்னஸ் சூட் இருக்குது, ஹெல்த் சூட்டு, வாட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஐபி ரேட்டிங்ஸ் இருக்கா. இங்கே இருக்குது கீழே 190 கிராம்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க நீங்கள். 190 கிராம்ஸ் அப்போ தப்பு. 190 கிராம்ஸ் எப்படி? 190 கிராம்ஸ் தான் போட்டிருக்கீங்க. நான் தான் சொல்லிட்டேனேடா, இதுதான்டா அந்த அந்த வாட்ச் அந்த இதுச்சு அந்த ரிங்கை யூஸ் பண்ண இப்படி தான் இருக்கும். எந்த விரல்ல மாட்டுறோமோ அந்த விரல் மட்டும் கவிடும். இந்த பாருங்க தம்பி, நீங்க ஏதோ 19 கிராம்ஸ் வந்து 190 கிராம்ஸ் போட்டான்னு நினைக்கிறேன். பேட்டரி லைஃப் வந்து 3 to 4 days வந்து பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கேமரா கண்ட்ரோல் இருக்கு. கேமரா கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது தான், எல்லா ஃபோனுக்கும் ஒர்க் ஆகுமா? அப்போ ஃபைன் மை ரிங்கு இந்த ஃபீச்சர்லாம் வந்து இருக்குன்னு போட்டிருக்கு. தெரிலங்க. இந்த இதெல்லாம் இந்த பாரு இந்தியன் தான், கோமல் அகர்வால் அவர் தான் வந்து கோஃபவுண்டர். பொறு, இந்த குடுவாஞ்சேரியில் ஒரு பையன் இருக்கான் எஸ்ஆர்கேன்னு, அவனை நான் டீல் பண்ணுறேன். இம்போர்ட்டன்ட் அண்ட் கீழே பார்த்தியா, இம்போர்ட்டட் அண்ட் மார்க்கெட்டட் பை எஸ்ஆர்கே பவர் டெக். எஸ்ஆர்கே அவனை நேரில் பிடிச்சி அவனை சைலண்டாக நீ வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி. அடுத்த கமெண்ட் கிறிஸ்பி ப்ரோ, நான் 5 இயர்ஸா பிக்சல் பட் ஏ சீரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1 வீக்கா ரேண்டமா டிஸ்கனெக்ட் ஆகும். ஆஃப்டர் 2 to 3 hours கனெக்ட் பண்ண முடியாது. சாக போகுது போல. நியூ TWS வாங்கணும். மோட்டோ பட்ஸ் பிளஸ் வாங்கலாம்னு இருக்கேன். மோட்டோ பட்ஸ் பிளஸ் பத்தி உங்க கருத்து என்ன? நல்லா இல்ல ப்ரோ, வேற ஆல்டர்னேட்டிவ் நல்லா இல்ல. நிறைய பேர்ட்ட இத பத்தி என்ன சவுண்ட் பை போஸ் இருக்காமே, அதுல அது இருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங் இருக்காமே. சவுண்ட் பை போஸ்ன்றது எழுதி இருக்குது, ஆனா சவுண்ட் தான் இல்ல. அதனால OnePlusல பட்ஸ் 4 வரப்போகுது தானே, அது வாங்கி. அது 5000க்கு மேல, அதான் போன வாட்டி மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும் பிரைஸ். அது வாங்கிக்கோங்க ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். OnePlus பட்ஸ் 4 அதான் டியூவல் டேக் வேற. அது மாசா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. அவர் என்ன பட்ஜெட்ல கேக்குற? 6000 ரூபாய். 6000 தான் வரும். 6000 குள்ள தான் இருக்கும். அதனால அது வாங்குங்க. மேபி பேங்க் ஆஃப் போன வாட்டி மாதிரி பேங்க் ஆஃபர்ல 5000 ரூபாய்க்கு இருந்துச்சுன்னா சரி 5000 லான்ச் ஆச்சுன்னா வயர்லெஸ் சார்ஜிங் இருக்காது. வயர்லெஸ் சார்ஜிங்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கோட ஒயர்டு தான் ப்ரோ ஃபாஸ்ட்டாக டப்புன்னு சார்ஜ் போட்டோமா முடிச்சு தூக்கி போட்டு எப்படியும் உங்களுக்கு லாங் பேட்டரி லைஃப் வரும். கேஸ் சார்ஜ் பண்ணுறது அப்பப்போ 2 வீக்ஸ்க்கு ஒரு அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவோம். கரெக்டு. ஹானர் மேஜிக் V5 சைனாவில் வந்து லான்ச் ஆச்சு. வேர்ல்ட்ஸ் தின்னஸ்ட் ஃபோல்டபுள் ஃபோன் அப்படின்ற பேரை வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஃபைண்ட் X5 அப்படின்னும் X5 ஃபோல்டுன்னும். இது அது வந்து தின்னஸ்ட்லாம் கிடையாது. இது வந்து விவோ வந்து வேர்ல்ட்ஸ் லைட்டஸ்ட்டு. லைட்டஸ்ட்டு. இது வந்து ஹானர் வந்து வேர்ல்ட்ஸ் தின்னஸ்ட். இவங்க கேமரா மாடியூல்னாலேயே ஃபோனோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனால் இது 217, அதே எவ்வளோ விவோ அதோட கொஞ்சம் கம்மியும். அது வந்து 8.8 mm இது ஃபோல்டு பண்ணால், ஓப்பன் பண்ணால் வந்து 4.1 mm. ஸோ அவ்வளோ தின்னாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க.
அதர் கலர்ஸ் ஆர் ஸ்லைட்லி திக்கர் அண்ட் ஹெவியர். ஐவரி மாடல் தான் வந்து அந்த திக்னஸ் அவ்வளோ ரெக்கார்டு. மற்ற எல்லாம் வந்து 9mm வந்து இருக்கான். அதுவும் பரவாயில்ல. 9mm 4.2mm 222 கிராம்ஸ் வந்து ஓகே. லூபன் சஸ்பென்ஷன் ஹிஞ்சு டியூரபிள் ஸ்டீலு 5 லட்சம் ஃபோல்ட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். கார்பன் ஃபைபர் பிளேட் வச்சுருக்காங்களாம். ஏரோஸ்பேஸ் அலுமினியமு. அப்புறம் 40 டைம்ஸ் இம்பேக்ட் ரெசிஸ்டன்ஸு. கிங் காங் ஜெயிண்ட் இதான் இந்த சைனாவில் இந்த டிரான்ஸ்லேஷனில் இப்படி தான் வருது. கிங் காங் ஜெயிண்ட் ரைனோ கிளாஸ். கிங் காங் வந்து வூகாங் கிளாஸ் கிடையாதா? வூகாங் வந்து ரெட் மேஜிக். மை காட். இவன் வந்து கிங் காங். ஏன் இவங்க வெறும் இந்த குரங்கு பத்தியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா குரங்கு தான் சும்மா இருக்காதான். அப்பப்போ ஃபோன் 3 மாதிரி கொரில்லா கிளாஸ்க்கே குரங்கு தானே போடுவாங்க. கொரில்லா இல்லடா அதானே பராண்டோம். அதனால அந்த கிளாஸ்லாம் போட்டு அடிக்கும். படம்லாம் பார்த்து கெட்டு போயிட்டாங்களா? அதான் அப்படி புரியுது. AI based detection system 0.8mm இருக்க டெப்ரிலாம் வந்து அது வந்து கண்டுபிடிச்சிருமாவே டிஸ்பிளேல இருக்கிற இது ஸ்க்ரீன் டேமேஜ் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து கண்டுபிடிச்சுன்னு போட்டிருக்கா. அது தவிர IP58 அண்ட் IP59 ரேட்டிங்ஸ் இருக்கான். ஸோ டஃபஸ்ட் ஃபோல்டு ஃப்ரீ அதான் இந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 1399 yuan மதிப்புள்ள 12 months இன்னர் ஸ்க்ரீன் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 1 வருஷத்துக்கு தருவாங்களாம். சூப்பர் 7.95 inch foldable 6.43 inch அவுட்டர் ஸ்க்ரீனு 120 LTPA பேனல் தானே இன்னர் ஸ்க்ரீன். அதான் அந்த கிளாஸ் இருக்குது அவுட்டர் ஸ்க்ரீனில் அப்படின்னு போட்டிருக்கு. HDR இருக்குது, டால்பி விஷன் இருக்குது, ஜீரியல் இருக்குது, 5000 nits பீக் பிரைட்னஸ்ஸு, 4320 Hz வந்து PWM டிம்மிங் இருக்குது, 100x ஜூமு, OS, லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ், 50 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைடு, 64 MP பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ. ஸோ 20 MP ஃப்ரண்ட் கேமரா போத் இன்னர் அண்ட் அவுட்டரில் வந்து 20 MP இருக்குது. அப்புறமா தனியாக வந்து C1+ சிப் இருக்கான். NFC 8 elite 16 GB 1 TB மாடல் 6 அதான் 2 மாடல் இருக்குது ஆக்சுவலாக. 6000 mAh சிலிக்கான் கார்பன் பேட்டரி இருக்குது. அது வந்து 1 TB மாடலுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ். மற்ற மாடல்ஸில் வந்து 5820 mAh வந்து பேட்டரி இருக்குது அப்படின்னு போட்டு. ஸோ இதோட ப்ரைஸிங் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பரவாயில்லையே. சைனாவில் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு லான்ச் ஆகுது. அதுக்கப்புறம் 1,19,000 வந்து 16/512. அந்த 16 1 TB அந்த பெரிய பேட்டரி வெர்ஷன் வந்து 1,31,000 அப்படின்னு போட்டு. ஸோ இது கூடிய சீக்கிரம் வந்து குளோபல் லான்ச் ஆகும். இந்தியாவுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க. மற்ற மார்க்கெட்ஸில் வந்து யூரோப்பில் வந்து வரும் இந்த வருஷம். மிடில் ஈஸ்ட்லேயும் வரும். வரும் கண்டிப்பாக. ஓகே. அது தவிர மேஜிக் பேட் 3 அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 13.3 inch 3.2K 168Hz பேனலு 8 Gen 3 அந்த 12250 mAh பேட்டரி வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. LCD அதுக்கு முன்னாடி OLED இருந்துச்சு போல் இருக்கு. இப்போ திருப்பி LCDக்கு போயிட்டாங்க. அதுதான் ஏன்னு தெரில. LCD கொஞ்சம் பெட்டராக தான் வச்சிருக்கு லைஃப் ஆஸ்பெக்டில் பார்த்தாலும். இதுலேயே வந்து 1000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகுதாமே. இப்போ LCDயில் 1000 nitsனா வேற லெவலில் செம்மையாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ரெட்மி பேட் பார்க்கும்போதே நம்ம டால்பி விஷன்லாம் பார்த்தோம் 700 nitsக்கு. இப்போ இது இன்னும் மாசாக இருக்கும். 16 GB RAM 5.79mm இது. அப்புறம் கூலிங் வந்து ஏதோ பைடைரக்ஷனல் கேஸ் லிக்விட் சர்க்குலேஷன் அல்ட்ரா தின் வேப்பர் சேம்பர் கூலிங் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்களாம். கிராஃபைட் வச்சுருக்காங்களாம். ஸோ கூலிங் ஏரியாவே ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் ஹானர் E2 சிப்பு ஏதோ பவர் மேனேஜ்மெண்ட் சிப்பெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, ஒரு டேபுக்கு எதுக்கு 2 MP மேக்ரோ? அதான் தெரில. போன வாட்டி இல்லை, இந்த வாட்டி ஆட் பண்ணியிருக்காங்க 2 MP மேக்ரோ. போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. நார்மல் இதுலேயே போர்ட்ரேட் மேனேஜ் பண்ணலாம். சும்மா அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரில. டம்மியாக ஓடுறதுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு டிசைன் மாதிரி ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 35,800 ரூபா. ஓகே. 1 TB மாடல் வரைக்கும் 50,000 ரூபாய்க்கு வந்து 1 TB 16 1 TB மாடலும் போயிருக்கு அப்படின்னு போட்டு. ஓகே. அடுத்தது கூகுள் Veo 3. இதுதான் வந்து காலையிலேருந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அது வந்து ஏதோ பக் இருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு வர மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரோ அந்த ஏஐ பிளான் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜெமினி ப்ரோ யூஸர் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை ஜென்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். லிமிட் இருக்குது. ஓகே. ஸோ இது இப்போ இந்தியாவுக்கு மற்ற கண்ட்ரிக்கு இந்தியாவுக்கு எல்லாத்துலேயும் வந்துச்சு. 8 செகண்ட் வந்து உங்களுக்கு ஆடியோவோட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த குரங்கு ஏதோ இது பண்ணுற மாதிரி ஒரு இது போட்டு வச்சுருக்காங்க இந்த வீடியோ. இதெல்லாம் அந்த ஆடியோவோட இதெல்லாம் ஏஐ வீடியோ அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆடியோவோட சவுண்டோட வரும். ஜெமினி இதெல்லாம் ஏஐ வீடியோ தான். எல்லாம் ஏஐ ஜென்ரேட்டடு. எல்லாத்துலேயும் ஜெமினி போட்டு குரங்கு.
போற போக பார்த்தா எது உண்மை எது அதான் பரத்தோட இன்ஸ்டாகிராமில் போனால் அப்பப்போ திஸ் இஸ் நாட் ரியல் வீடியோ அப்படின்னு போட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில் ட்விட்டரில் ஒன்று போட்டிருந்தாங்க, ஏதோ புலி ஒன்று வேகமாக ஓடியாந்தது. புலியா? ஆனால் இதில் என்ன இது தெரியுமா, மனுஷங்க நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி இருந்தால் அது ஏதோ இது சொதப்பிடுது, கால் வந்து திரும்பிக்குது. இன்னும் பர்ஃபெக்டாக 100% பர்ஃபெக்டாக வந்து வரல. மற்ற மாதிரி இதெல்லாம் வண்டிகள் அனிமல்ஸ் மற்ற இதெல்லாம் வருது. இந்த நடக்கிற மாதிரி மூவ்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி போட்டுருந்தேன். ஆமாம், என்னையா பேக்ல ஜம்ப் போயிட்டு இருக்கு. இதுதான் ஆக்சுவல் வீடியோ போல. எப்படி மாற்றி மாற்றி ஸோ இவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து VO2 அதில் வந்து அது எப்படி இருக்கு, சுமாரா இருக்கு. ஓகேயா? ஆனால் VO3ல பாரு வந்த புலி, ஆனால் அதே வேகத்தில் ரிட்டர்ன் ஓடுறது தான் கொஞ்சம். ஸோ இதுக்காக சேஃப்டி செக்காக வாட்டர் மார்க், விசிபிள் வாட்டர் மார்க் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்களாம். அந்த சிந்த் ஐடி எப்படி ஏஐ ஜென்ரேட்டடாக இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சிந்த் ஐடி வந்து இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ஏஐ ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபைனல் நியூஸ், அமேசான் பிரைம் டே டீல்ஸ் ரிவீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன டீல்ஸ் ரிவீல் பண்ணிருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஃபீச்சர்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ட்டு M36, நாட் 5, C5, Z10 லைட் இதெல்லாம் போட்டிருக்காங்க. புது லான்ச்சஸ் வந்து போட்டிருக்காங்க. நத்திங் போர்டில். ஸோ ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து S24க்கு இருக்குமா, S24 அல்ட்ராக்கு வந்து இருக்குமா, iPhone 15 இருக்குமா, ஓகே S25 அல்ட்ரா 60,000 கிடைக்குமா, 13Sக்கு வந்து இருக்குமா, iQOO Neo 10R வந்து போட்டிருக்காங்க. எவ்வளோ கிடைக்கும்? இல்ல S24 அல்ட்ரா 60 கிடைக்குமா? S25 அல்ட்ரா 25 அப்போ ஃபோன் 3 எக்ஸ்சேஞ்ச் போட்டுருன்னு அதான் கரெக்டாக சொல்லிருக்கேன். ஃபோன் 3 செக்ஷன் போட்டால் கிடைக்கும். ஆமாம், அதுக்குள்ளே முடிஞ்சு நீங்கள் சேல் பார்த்துக்குள்ளே இந்த சேல் இதே முடிஞ்சிருமே. நீங்கள் 15 எப்போ சேல்? ஓ 15 தேதி, 12லேருந்து 14 தானே இது. அப்போ அதுக்குள்ளே இது முடிஞ்சிடும். சரி ஓகே, என்ன பண்ணுறது? சரி வருத்தப்படாத. ஃப்ளாக்ஷிப் வேணா வச்சுக்கிறேன் இப்போ. அது தவிர வந்து கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸில் வந்து லேப்டாப் டீல்ஸு, அப்புறம் TWS இயர்பட்ஸு நிறைய போட்டிருக்காங்க. எக்கச்சக்க பிராண்டு போட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸு, வேரபிள்ஸு, லேப்டாப்ஸ் இதெல்லாம் உண்மையான டீலா அப்படின்னு தெரில. டிவிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. 600 டிவிஸில் வந்து சேல் இருக்குது. அப்புறமா அடிஷ்னல் பேங்க் டிஸ்கவுண்ட்டு, எக்ஸ்டெண்டட் வாரண்டிலாம் வந்து நிறைய டிவிஸ்க்கு 3 வருஷம் வாரண்டியெல்லாம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும் இந்த அளவுக்கு காத்துன்னு இருக்கிறேன் நான் அப்படின்னு. அப்படி என்ன தான் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரில. சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்த்தா நிறைய பதில்கள் கிடைக்கும். ரைட்டு, இதெல்லாம் தான் இங்கே நியூஸ். 2 பேர் நியூஸ் நாளைக்கு பார்ப்போம். வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி, சென்டர் ஃப்ரூட் நாக்கை நாட்டியம் அடை செய்யுமே, அப்படிதான் இருந்தது நீ ஃபினிஷ் பண்ணது. நான் வந்து இப்போ துக்கத்தில் இருக்கேன். இந்த துக்கத்தோட நான் எவனை எழுப்புடா, அப்படியே தூக்கத்தில் இருக்கானாண்டா, எழுந்துடுறா, உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.